ஒரே நாளில் எப்படிங்க 1.18 கோடி வாக்காளர்கிட்ட ஃபார்மை வாங்க முடியும்? எல்லா வாக்காளர்கிட்டையும் இந்த டாக்குமெண்ட் இருக்குமா? ஒரு ஜெராக்ஸ் கடைக்கு போவோம், அங்கே டாக்குமெண்ட்டை வந்துட்டு ஜெராக்ஸ் எடுப்பான். டாக்குமெண்ட் இல்லைன்னா வந்துட்டு மாவட்ட நிர்வாகத்திட்ட அப்ளை பண்ணணும், அது வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். அதன் பின்பு இந்த டாக்குமெண்ட்டோட அந்த ஃபார்மெல்லாம் ஃபில் பண்ணி இணைக்கணும். இப்படி பண்ணுறதுக்கே ஒரு நாள் பத்தாது, படித்தவனுக்கே பத்தாது. 1.18 கோடி வாக்காளர்கிட்ட நீங்கள் எப்படி அந்த ஃபார்மெல்லாம் ஃபில் பண்ணீங்க அப்படின்றது ஒரு கேள்வி. 1.18 கோடி வாக்காளருக்கு ஒரே நாளில் வீட்டில் போய் நீங்கள் ஃபார்ம் வாங்கிட்டு வந்துட்டீங்களா? ஒரே நாள் அதை வீட்டில் வாங்கிட்டு வந்துட்டு அதை வெரிஃபை பண்ணி உடனடியாக ஆன்லைனில் அப்லோட் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு டைம் கிடச்சிச்சா? எப்படி சாத்தியம்? எப்படி சாத்தியம் தெரியுமா? இப்படி மோசடி பண்ணுறதெல்லாம் சாத்தியம். எல்லா ஃபார்மையும் இவர்களே ஃபில் பண்ணி மிகப்பெரிய ஒரு மோசடியை இவங்க பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றது தற்போது அம்பலமாயிருக்கு. நிதிஷ்குமார்லேருந்து மோடியிலேருந்து பிஜேபி உடைய பீகார் தலைவர்கள்லேருந்து அத்தனை பேருமே தேர்தல் ஆணையம் பண்ணுற மோசடியை முன்பே தெரிந்து கொண்டு தான் நடக்கட்டும் இந்த முறை வழியாக எப்படி மகாராஷ்டிராவில் நம்ம ஓட்டுகளை 39 லட்சம் ஓட்டுகளை புதுசாக சேர்த்தமோ, புதிய வாக்காளர்கள் திடீர்னு 75 லட்சம் பேர் 5 மணிக்கு மேலே ஓட்டு போட்டாங்களோ, அதே மாதிரி இங்கேயும் நிறைய வாக்காளர்களை போலியாக சேர்த்து அதன் மூலமாக அந்த ஓட்டுகளை சாயந்தரம் 5 மணிக்கு மேலே போட வச்சு மீண்டும் நம்மளால் ஆட்சிக்கு வர முடியும் என்ற பிளானுடன் தான் இந்த நிதிஷ்குமார்லேருந்து மோடி, அமித்ஷாலேருந்து எல்லாருமே அமைதியாக இருந்தார்களா அப்படின்ற கேள்வி இன்னைக்கு எழாமல் இல்லை. அப்போ நாடு முழுவதும் இதே போன்ற போலி வாக்காளர்களை சேர்த்து பிஜேபி ஆட்சிக்கு கொண்டு வரக்கூடிய திட்டம் தான் இந்த திட்டமா? என்னங்க கேவலமான ஒரு செயலாக இருக்குது.